ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாபிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ என்னோட வீடியோவை பாருங்க. நிறைய பேர் வந்து தளபதி விஜய் வந்து ரியல் கோட்னு சொல்றாங்க. சில பேர் வந்து தல அஜித் ரியல் கோட்னு சொல்றாங்க. உண்மையான கோட் யாருன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா இது வந்தலேருந்து கோட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறான்னு நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கோட்னா என்ன? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கோட் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது சிறந்தவர்னு சொல்லிட்டு அதுதான் கோட்டோட மீனிங். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். தலை ஃபேனாக இருக்கட்டும், தளபதி ஃபேனாக இருக்கட்டும், ஏன் எந்த ஆக்டர் ஃபேனாக வேணா இருக்கட்டும், நஸ்ட் வந்து கொஞ்சம் மெச்சூராக நடந்துக்கோங்க. ஏன் அப்படின்னா சினிமாக்காரங்களை மட்டும் பாருங்க தவிர தயவுசெய்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்காதீங்க. இவங்க பொழப்புக்கு இவங்க நடிக்கிறாங்க, இவங்க சம்பாதிக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணாங்களா? கண்டிப்பாக கிடையாது. இவங்க மூலமாக ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? அதுவும் கிடையாது. அப்போ எதுக்கு இவங்களுக்கு கோட்டுன்னு சொல்லுங்க? இது வரைக்கும் எனக்கு புரியவே இல்லைங்க. இங்க உள்ள மக்கள் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தாங்க ஆக்டர்ஸ்க்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் நம்ம காசை வேஸ்ட் பண்ணுறோம். எந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுனா அதுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு கட் அவுட்டு, 1 லட்ச ரூபாய்க்கு பால், மீது 50 ரூபாய்க்கு மற்ற செலவு. இதெல்லாம் தேவையாங்க? அந்த பாலை வந்து 100-200 பிள்ளை கொடுத்தா பிரோஜனமாக போகும். மீதி உள்ள காசை குழந்தை மெடிக்கல் செலவுக்கு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம், இந்த மாதிரி பண்ண ஒரு நியாயம் இருக்குது. நம்ம ஏதோ பண்ணுறோம், ஏதோ நல்லது பண்ணுறோன்னு. சம்மந்தமே இல்லாமல் தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதாவது பரவாயில்லை. நிறைய பேர் என்னமோ பண்ணுறாங்க, பொண்டாட்டிக்கு கொடுக்காம, பிள்ளைக்கு கொடுக்காம, உமாவுக்கு கொடுக்காம 50 ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டு போயிட்டு கட் அவுட் போடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ எவ்வளோ மோசமான நிலைமையில இருக்காங்க பாருங்க. ஸோ இனிமே சினிமாக்காரங்களை மட்டும் பார்த்துட்டு அதோட முடிச்சுக்கணும். தேவையில்லாமல் வந்து லைஃபுக்குள்ளே வந்து கொண்டு வரக்கூடாது. அது வந்து உங்களுக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. நிறைய பேர் ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸியை வந்து கோட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. என்னையை பொறுத்த வரைக்கும் ரியல் கோட் அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இதுக்கு நான் சில ரீசன் வச்சுருக்கேன். ஏன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபீப் நிருமகமிதோன்னு சொல்லிட்டு UFC ஃபைட்டர். ஸோ கிறிஸ்டியானோட பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் ஹிஸ்ட்ரிஸ் பேச விரும்பலை. பட் இவரோட அச்சீவ்மெண்ட், இவரோட நல்ல குணங்களும் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து எந்த அளவுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எங்கே போனாலும் சரி அவங்க அம்மா இல்லாமல் போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவர் சின்ன வயசுலேருந்தே அம்மா கிட்டே வளர்ந்தவர்னால. அது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மா பட்ட கஷ்டம் இவருக்கு தெரியும். ஸோ அது இவர் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் இது வரைக்கும் அம்மா வந்து யாருக்காக விட்டு கொடுத்ததும் கிடையாது. ஈவன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செரினா சேகர் சொல்லி இவரோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, இவங்களோட பிரியவே செஞ்சாங்க. அது காரணம் ஒன்று சொன்னாங்க, எனக்கு இந்த உலகத்தை எல்லாத்தையும் விடையும் முக்கியமான ஒரு பர்சனாக எனக்கு என்னோட அம்மா தான் அப்படின்னு. அதில் அந்த ஈகோனால இவங்க 2 பேர் வந்து பிரிஞ்சிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அம்மா மேலே பாசம் வச்சுக்கிறாங்க பாருங்கள். இது கண்டிப்பாக வந்து பாராட்டக்கூடிய விஷயங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ரொனால்டோ வந்து அதிகம் வந்து சேரிட்டி பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அவர் சம்பாதிச்ச கோல்டன் பூட்டை கூட அவர் வந்து பேலஸ்தீனுக்காக கொடுத்துருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். காசு வந்து எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். பட் இந்த அவார்டு அச்சீவ்மெண்ட் வந்து யாருமே ஒத்து கொடுக்க மாட்டாங்க. அதையே வந்து தூக்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், வார் இதெல்லாம் வரும்பொழுது ஃபஸ்ட்டு ஆளாக சப்போர்ட் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருப்பார். இஸ்ரேல் மேட்ச்சில் ஒரு ஆள் கொடியை தூக்கி போடுவாங்க. அந்த கொடியை கசக்கி தூக்கி வீசிடுவார். அந்த வீடியோ இருந்தால் கூட நான் எடுத்து காமிக்கிறேன். காசால வார் நடந்த பிரச்சனை எல்லாமே தெரியும். ஸோ அதனால தான் இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட இருக்கிற ஹெல்பிங் டெண்டன்சி நான் எந்த ஸ்போர்ட்ஸ்மேன் கிட்டேயும் நான் பார்த்தது கிடையாதுங்க. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா இவரோட அச்சீவ்மெண்ட் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இவர் தான் பெரிய செலிபிரிட்டி பர்சன். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பெரிய ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனுங்க. ஏன்னா இவர் ஒன்று நினச்சிட்டாருன்னா செய்யாமல் விட மாட்டார். அந்த மாதிரி ஒரு பர்சன். எக்ஸாம்பிள் இவர் என்ன சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 900 கோல்ஸ் வந்து யாருமே ரீச் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட்டால் ரீச் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 1000 கோல் ரீச் ஆகும்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு. எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்டாக இருக்காருன்னு பாருங்க. இந்த மாதிரி சில கேரக்டருக்காகவே ஒரு கோட்டுன்னு கொடுக்கலாங்க. ஸோ பாய் வரட்டா.